அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தகவலை கேட்டு நீங்கள் உடனடியாக வந்தமைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவனுடைய முதல்வராகவும் கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு வரவழைக்கப்பட்டதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்றால், உலக அளவிலே மிகவும் ஒரு அரிதான ஒரு நோயினை கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த 29 வயது ஒரு தாய்மார்க்கு பிரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசம், அதாவது அந்த டிசீஸ் உலக அளவிலே நம்ம ரிப்போர்ட் பார்த்ததில் ஒரு 4 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது அவங்க கர்ப்பிணி தாய்மார் ஆக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட உபாதையின் மூலமாக சிகிச்சைக்காக பாண்டிச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு அவர் சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள இன்னொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டார். அவர் நம்முடைய எண்டோக்ரைன் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் நாளமில்லா சுரப்பி அறுவை சிகிச்சை துறையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு டாக்டர் தளபதி எண்டோக்ரைன் சர்ஜன் ப்ரொஃபஸர் அவருடன் சேர்ந்த குழுவினர் அவரை முழுமையாக பரிசோதனை செய்ததில் அவருக்கு இந்த பிரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பேராதைராய்டு ஹார்மோன் பேராதைராய்டு கிளாண்ட் வீக்கமடைந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்தனர். அது நார்மலாக இருக்கக்கூடிய லொக்கேஷனில் அது இல்லைங்கிறத அவருடைய ரத்தத்தை பரிசோதனை செய்ததில் அவருடைய கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கிறது. இது இந்த பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசத்தில் ஹைப்பர் பேராதைராய்டிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அவருடைய அந்த கிளாண்ட்லேருந்து அந்த கால்சியம் அதிகமாக சுரக்க அது உடலில் பல உபாதைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த ஹைப்பர் கால்சிமிக் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு செய்யும். அந்த மாதிரி அவர் போகின்ற பொழுது அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதற்கான வழிகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்மார் கர்ப்பத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய பாதிப்பு அந்த சிசுவுக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையினால் அது உயிர் போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும் என்கின்ற காரணத்தினால் மிக தெளிவாக நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அவருக்கான எந்த இடத்திலே அந்த கிளாண்ட் இருக்குது என்பதை உறுதி செய்வதற்காக சில டெஸ்ட்டுகள் சின்டிகிராஃபி போன்றவைகள்லாம் செய்யப்பட்ட போது அவருக்கு மெடியாஸ்டினம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாறி மெடியாஸ்டினம் என்ற பகுதியிலே அந்த கிளாண்ட் இருப்பதை உறுதி செய்த பிறகு அவருக்கு அதை எடுப்பதற்கு தான் சர்ஜரி தான் அதுக்கு ஃபைனல் ட்ரீட்மெண்ட் என்பதை குழுவினர் அவரும் அதாவது டாக்டர் தளபதி மற்றும் அவருடன் சேர்ந்த குழுவினர் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து சர்ஜரி தான் இதற்கு தீர்வு, எடுத்தால்தான் தாயை காப்பாற்ற முடியும் மற்றும் சிசுவையும் காப்பாற்ற முடியும் என்ற உறுதிமொழி அதாவது அவர்கள் முடிவுக்கு வந்த பிறகு மகப்பேறு மருத்துவர்கள் டாக்டர் கலைவாணி மேடம் டைரக்டர் ஆஃப் ஐஓஜி மற்றும் அவருடன் சேர்ந்த ஸ்ரீமதி மற்றும் சந்திரசேகர் அனஸ்தீசி டைரக்டர் மற்றும் அதில் டாக்டர் சுமதி என்ற அனஸ்தீசியா டீம் மற்றும் இதுக்கு இந்த இடத்துல இருந்ததுன்னா ஈஸியாக அவங்களே பண்ணியிருப்பாங்க எண்டோக்ரைன் சர்ஜனை. இந்த ஸ்டெர்னத்தில் இருக்கிறதுனால கார்டியோதொராசிக் சர்ஜரி டீமையும் இன்வால்வ் பண்ணி மிக நுட்பமாக இந்த அறுவை சிகிச்சையை செய்து அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணிடுறதுனால இப்போ அவருடைய கால்சியம் லெவல் திரும்பி வந்துடுச்சு. அவருடைய கால்சியம் லெவல் 14.3 வரைக்கும் போச்சு. நார்மலாக இருக்கிறது 9 to 11, ஆனால் இவருக்கு 14.3 போச்சு. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால் அரித்மியாஸ், அதாவது இதயத்தை பாதிக்கலாம், மூளையை பாதிக்கலாம், போன்ஸை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம். இந்த கால்சியம் அதிகமாவதனால இத்தனை உறுப்புகள் உடலில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தவிர்ப்பதற்கு சர்ஜரி தான் ஒரே ஒரு தீர்வு. அந்த சர்ஜரியை வெற்றிகரமாக எங்களுடைய மருத்துவ குழுவினர் செய்து இன்று நலமுடன் அவர் வீடு திரும்புகின்ற நிலைமைக்கு இருக்கின்றார். இதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் வேர்ல்டு லெவலில் 4 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்திய அளவில் இதுதான் முதல் கேஸாக இதுவரையில் டாக்குமெண்ட் ஆகிருக்கு. மற்ற விவரங்களை துறையினுடைய டாக்டர் தளபதி அவர்கள் விவரமாக எடுத்து சொல்வார்கள். மற்ற கேள்விகளை அந்த துறை சார்ந்தவர்கள் எடுத்து சொல்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நீங்கள் பேசுங்க சார். நீங்கள் இப்படி வந்துருங்க. இல்லை, நான் அப்படி வந்துட்டுமா? இல்லை சார், ப்ளீஸ். எங்கள் முதல்வர் சொன்ன மாதிரி இந்த 29 வயசான தாய்மார் இருந்து இது 3வது அவங்களுக்கு பிரசவம். அதனால் கால்சியம்ங்கிறது என்னென்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது உடம்புல. சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால தாய்க்கும்
குழந்தைக்கும் பாதிப்பு வரும். இது கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அதுக்கும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மருந்து கொடுத்தும் பார்த்தோம், அந்த கால்சியம் லெவல் குறையவும் இல்லை. இதில் என்ன இதில் அபூர்வம் அப்படின்னா, இந்த கால்சியம் லெவல் பேராதைராய்டுனால ப்ரெக்னென்சியில் கூடுறதுங்கிறது ஒரு ரேராக இருந்தாலும், இது இருக்கிற வேண்டிய அந்த லொக்கேஷன் நார்மலாக இல்லாமல், எங்கள் முதல்வர் சொன்ன மாதிரி நார்மலாக கழுத்தில் இல்லாமல் உள்ள அயோட்டான்னு சொல்கிறது, இந்த பெரிய இரத்த குழாயின்னு ஹார்ட்லேருந்து வெளியே வர அந்த இரத்த குழாய்க்கு மேலே பக்கத்தில் இருந்தது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கும் முதல்வர் அவர் ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலமாக ப்ளஸ் கார்டியோதொராசிக் டீம் மரியப்பன் சார் அவங்களோட டீமையும் இன்வால்வ் பண்ணி அந்த ஸ்டெர்னாட்டமிங்கிறது என்னென்னா, அந்த இங்கே நடுவில் இருக்கிற அந்த பைபாஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த நடுவில் ஃபுல்லாக இருக்கிற அந்த போனை ஃபுல்லாக கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அந்த கட்டியை, அந்த கால்சியம் அதிகமாக இருக்க காரணத்துக்கான பேராதார்மோன்கிற ஹார்மோன் செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த கட்டியை ரிமூவ் பண்ணி இன்றைக்கோட 8 நாள் ஆகிட்டது. பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். மகப்பேறு என்ன இதுனா 20 வாரம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வரும்போது 19 வாரமாக இருந்தாங்க. இன்றைக்கி 22 வாரம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவங்க மேடம் ஓஜி டீம் இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குழந்தையோட அனாமலி ஸ்கேன், ஃபீட்டல் ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய இதில் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அந்த மகப்பேறு விஷயத்தை மகப்பேறு மருத்துவர்கள் டாக்டர் கலவன் இந்த பெண்மணிக்கு, இந்த தாய்மாருக்கு இது 3வது பிரசவம். முதல் குழந்தை 4 நாட்கள் பிறந்த பிறகு இறந்தது போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த முதல் குழந்தை எதனால இறந்ததுன்னு தெரியல. 2வது குழந்தை குறை மாத பிரசவம். பாப்பா ப்ரீச் ப்ரெசன்டேஷன்றதுனால சிசேரியன் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த பாப்பா நல்லா இருக்கு. இந்த ஹைப்பர் கால்சிமியா, அதாவது சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்னா, ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவாங்க. ரத்த கொதிப்பு அதிகமாகலாம். குழந்தைய குறை மாதமாக பிறக்கலாம். குழந்தையினுடைய வளர்ச்சி, ஐயூஜிஆர்னு சொல்லுவாங்க, பாப்பானுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்பொழுது சர்ஜரி பண்ணுறது எப்பொழுதுமே 2வது ட்ரைமஸ்டரில் பண்ணுறது நல்லது. அதனால தான் இந்த 20வது வாரத்தில் இந்த பெண்ணுக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம். இனிமேல் இவங்களை நாங்கள் தொடர் கண்காணிப்பில் வச்சுருக்கணும். மாதம் ஒரு முறையோ இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறையோ இவர்களை தொடர்ந்து நாங்கள் கண்காணிக்கணும். இப்பொழுது கால்சியம் லெவல் குறைஞ்சிருக்கு, முன்னிருந்த அளவை விட குறைஞ்சிருக்கு. அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கணும். பிபி அதிகமாகுதா, குழந்தை சீராக வளருதா, அதாவது அதற்கு ஏற்ற வளர்ச்சி இருக்குதா, அதாவது 24 வாரத்தில் அந்த வளர்ச்சி இருக்குதா, நிறைய மாதம் வரைக்கும் இந்த பாப்பா சீராக வளர்றதா பார்க்கணும். பாப்பாவுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் இவங்களுக்கு ஏற்கனவே சிசேரியன்றதுனால அதையும் நாங்கள் கண்காணிக்கணும். இது நார்மலாக 9லேருந்து 11 அளவு தான் இருக்கும். எல்லாருக்குமே அதே ஞாபகம். 9 to 11 எடுப்போம். 9 to 11 மில்லிகிராம் எடுக்கிற மாதிரி மில்லிகிராம் per deciliter. இப்போ 8.4 ஆயிடுச்சு. 14.3ல இருந்தது, இப்போ 8.4க்கு வந்துருச்சு இந்த சர்ஜரி முடிச்ச பிறகு. 14.3. அது சிவியர் ஹைப்பர் கால்சிமியா. அந்த கிளாண்ட் இருந்தது, அந்த ஹைப்பர் எக்டோபிக் ஹைப்பர் பேராதைராய்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற கிளாண்ட்லேருந்து சுரக்கிறது தான். அது சுரக்கிறது கால்சியம்னுடைய அளவை ஏற்றி விடும். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை அட்ரஸ் பண்ணி ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு இல்லை, அது என்ன இல்லை, அதுதான் இப்போ அது என்ன விஷயம்னா, நான் சொல்லிடுறேன் அந்த விஷயத்தை. பேராதைராய்டு கிளாண்டுன்றது உடலில் இருக்குது, தைராய்டுக்கு மேலே இந்த கழுத்து பகுதியில் இருக்கிறது. இவங்களுக்கு அது அபூர்வமாக வேறு ஒரு பகுதியில் இருந்திருக்கு. ஆனால் அதனுடைய சைஸ் அதோட நார்மலோட இருக்கிற சைஸோட அதிகமான சைஸ் இருந்ததுனால எக்ஸசிவாக அந்த கால்சியம் சுரந்துக்கிட்டே இருக்குது. கால்சியம் அதிகமாக சுரக்குது. ஸோ அதனால் அவருடைய நார்மல் லெவலில் விட்டுட்டு அதிகமாக போயிடுச்சு. இப்போ அது பேங்க்ரியாஸில் இந்த எக்ஸஸாக சுரக்கிற கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னா, வயிற்றில் பேங்க்ரியாஸில் போய் டெபாசிட் ஆச்சுன்னா அவர் வயிற்று வலி இருக்கும். அது மாதிரி தான் மொதல் ப்ரெக்னன்சியில் சொல்லியிருக்காங்க, வயிறு வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டிலான அந்த சிம்டம்ஸ் வெளியில் அவ்வளோவா தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கனால அது மிஸ் ஆகுது. இப்போ இங்கே நமக்கு கால்சியம் லெவலில் செக் பண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேராதைராய்டு எப்படி இருக்குங்கிறதுலாம் ப்ரெக்னன்சியில் அந்த சின்டிகிராஃபிங்கிறது பண்ணுறது ரேடியேஷன் எஃபெக்ட்லாம் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் உள்வாங்கி அவர்கள் முழுமையாக இது எவ்வளவு இது பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை உள்வாங்கி தான் அவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பிறகு இது நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ண முடியாதுங்கிறத உறுதி செய்த பிறகு சர்ஜரி தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. நார்மலாக எஸ் எஸ் எஸ்
இதில் இருக்கா சார்? இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கலாம். அதாவது சார் இங்கே எதுவாக இருந்தாலும் வந்து பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்ன சார் 5 lakhs 5 lakhs. 5 லட்சம். போது நம்ம இனிமே அதான் பண்ணணும். ஆமாம் சார். இது இந்தியா இப்போ சார் வந்து எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிட்டாங்க. இந்த இதை வந்து வேர்ல்டு லைனில் எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குது இது மாதிரி. ஏன்னா ப்ரெக்னென்சியில் மிடியாஸ்டினத்தில் வந்து இருந்து நீங்கள் இயற்கையான இடத்துலேருந்து வேறு இடத்துல மாறி இருந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்த கேசஸ் எத்தனை ரிப்போர்ட் ஆகிருக்குதுன்னு பார்த்ததில்ல. 4 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பட் இந்தியாவில் இது வரைக்கும் எதுவும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். நார்மலாக 4 பேராத்தரைடு இருக்கும் சார் கழுத்தில். இதில் சில பேருக்கு என்னென்னா ஒரு 5வது பேராத்தரைடு இருக்கலாம். அந்த மாதிரி 6 பேராத்தரைடு கூட சில பேருக்கு இருக்கலாம். இவங்களுக்கு இருந்து 4 பேராத்தரைடுமே நார்மலாக தான் இருந்தது. அது 5வது பேராத்தரைடு தான் எக்ஸ்ட்ராவாக இருந்த பேராத்தரைடு தான் உள்ள மீடியாஸ்டனம்ங்கிற அந்த உள்ள ஹார்ட்டுக்கு மேலே இருந்தது. அதை இருந்து ப்ரெக்னென்சியில் வர்றது ரேரு. அதில் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் கால்சிமிக் கிரைசிஸோடு வந்து அதை நம்ம ஆப்ரேட் பண்ணி ஸ்டெர்னாட்டமி இந்த ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நல்லாவும் போடுங்கிறது ரொம்ப ரேர். சர்ஜரி தான் இருக்காங்க. எடுத்தாச்சு. ரிமூவ். அதுக்கு அந்த ஸ்டெர்னாட்டமி பண்ணுறதுக்கு தான் கார்டியோதொராசிக் சர்ஜன், அதாவது ஒரு டீமாக வந்து அவங்க வேலை பண்ணாங்கிறதுக்காக நம்ம அவரையும் அழைச்சிருக்கோம். தேங்க்யூ சார். வாங்கம்மா. இங்கே வந்துடுறீங்களாம்மா? இங்கே வந்துடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஇயா? என்ன ஈஸியா? எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? இத்தனைக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை நல்லா இருக்கா? அது என்ன வயசு ஆச்சுங்க? 6 years. வெரி குட். படிக்கிறானா? பையன் இருக்கிறது பையனா பொண்ணு. பொண்ணா? இன்னும் பிறக்கல. இப்போ 22வது வாரம். 22வது வாரத்தில் இருக்கு. ஸோ இனிமேல் இவங்க பார்த்துப்பாங்க அப்படியே கம்ப்ளீட் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அது உள்ள நீங்கள் எதாவது பேசுகிறேம்மா? நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆச்சு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சும்மா சொல்லுமா. நீ தான் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருக்கு? பரவாயில்ல, சாதாரணமாக பேசுவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இங்கே எப்படி இருந்தது? என்ன விஷயம்? இல்லை யாரும் எதுவும் சொல்லலை. ஒன்றுமே சொல்லலை. சார் சொன்னார்ல, அதை கவனிச்சிருப்பீங்கல்ல. யாரும் எதுவும் சொல்லலை. நானாக தான் பேசுகிறேன். 3 மாதத்துலேருந்து சாப்பிட முடியாமல் ரொம்ப வாமிட்டாக இருந்துச்சு. வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் ஏஎம்சியில் காமிச்சேன். அங்கே சரியாகலன்னா அங்கேருந்து மகாத்மா காந்திக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே 10 days இருந்தால் கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருந்ததுன்னு வீட்டுக்கு அனுப்புனாங்க. திருப்பி வலியோட ஜிப்மருக்கு போனேன். அங்கே 20 days ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். அங்கேருந்து ரெஃபர் பண்ணி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. இப்போ பரவாயில்ல. இல்லை, அங்கே எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டாஃப் இல்லைன்றனால இங்கே ராஜீவ்காந்திக்கு அனுப்பினேன். இந்த துறை வந்து எண்டோக்ரைன் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அது அந்த ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெஃபர் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் சார். சார் தளபதி சார். இல்லை, அவர் இன்சிடென்ட் எனக்கு சொன்ன உடனே நான் நினச்சேன் இது ஒரு ரேர் டிசீஸை வந்து நம்ம அட்லீஸ்ட் சொல்லணும் அப்படின்றதுனால தான் உடனே நான் கால் பண்ணேன். வினோத் சார் சொல்லி அப்புறம் உங்கள் பேருமா? மணிமேகலை. நீங்கள் கணவர் நீங்கள் சுரேஷ். சொல்லுங்கள். நீங்கள் எதாவது பேசுங்க. கடந்த 2 மாதமாக ரொம்ப வலியால் அவசப்பட்டாங்க. அது எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வலியாக இருந்தது இந்த வயிறு சைடு. அது அந்த வலியால் இது கள்ளக்குறிச்சியில் காமிச்சோம்.
அங்கே சரியாகலன்ட்டு திரும்ப பாண்டிச்சேரிக்கு போயிட்டு மகாத்மா காந்தியில் ஒரு வாரம் இருந்தோம். அங்கே கொஞ்சம் சரி பண்ணி அனுப்புனாங்க. அங்கே இருந்துட்டு திரும்ப இப்போ ஜிப்மருக்கு அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு 20 டேஸு செக் பண்ணேன். வலி குறைஞ்சிது, ஆனால் திரும்ப அவங்களுக்கு வலி வந்துட்டு இருந்தது. அந்த திரும்ப அங்கே இங்கே சரியான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இல்லை. நீங்கள் நேராக சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு தளபதி சார் நீங்கள் அவர் பேர் தான் சொன்னாங்க. போயிட்டு அவர் பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு 100% கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே வந்தோம். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு 20 டேஸ் இங்கே 25 டேஸ் இங்கே இருந்தோம். எல்லாம் படிப்படியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. படிப்படியாக பண்ணிவிட்டு அவங்க அப்புறம் எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. அதில் அவங்க கட்டி இருக்கிறத பேராத்தைடு கண்டுபிடிச்சி அதை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் அதுக்கு ஒத்துழைச்சி அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. சொன்னால் நல்லபடியாக இருக்காங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தளபதி சார் டீமுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டில் யார் பேரை சொல்லி வந்து பார்க்க சொன்னாங்க? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தளபதி சார், அவங்க நேராக அங்கே தான் வந்தோம், அவரை தான் பார்த்தோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.